நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதை உறுதி செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பீகாரில் அமையப்போகும் அரசிற்கு அனைத்து விதத்திலும் ஆதரவு என நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். முழு மனதுடன் பீகார் மக்களுக்கு பணியாற்றியதாக நிதிஷ்குமார் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பீகாரில் அமையப்போகும் அரசிற்கு அனைத்து விதத்திலும் ஆதரவு என நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை இன்று நிதிஷ் ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை இன்று நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. முழு மனதுடன் பீகார் மக்களுக்கு பணியாற்றியதாக நிதிஷ்குமார் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதை உறுதி செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். பீகாரில் அமையப்போகும் அரசிற்கு அனைத்து விதத்திலும் ஆதரவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை இன்று நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதை உறுதி செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். பீகாரில் அமையப்போகும் அரசிற்கு அனைத்து விதத்திலும் ஆதரவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் பாஜகவில் இருந்த ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பீகாரில் பாஜகவில் இருந்த ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். குறிப்பாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். குறிப்பாக 75 வயது மதிக்கத்தக்க பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிஜு ஜனதா தளத்துடைய தலைவராக இருந்து வரும் நிலையில தற்பொழுது அவர் இந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் நேற்று தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார். குறிப்பாக இது பீகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவர் ராஜினாமா செய்துவிட்டு இன்று அதாவது மாநிலங்களவை எம்பிக்கு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அவர் இந்த ராஜினாமா செய்துள்ள நிலையில மீண்டும் அந்த பீகார் மாநிலத்திற்கு பாஜகவை சார்ந்த ஒருவருக்கு முதல் மந்திரி பதவி வழங்கப்படலாம் எனவும் அதே பீகாருக்கு துணை முதல் மந்திரியாக நிதிஷ்குமாரின் மகன் நிஷாத்குமாருக்கு வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பிஜு ஜனதா தளம் மூலமாக 9 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிதிஷ்குமார் தற்பொழுது பதவியேற்ற 3 மாதத்திலே தற்பொழுது இந்த பதவி விலகும் இந்த தகவலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக 9 முறை முதலமைச்சராக இருந்து தற்பொழுது 10வது முறையாக தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்த நிலையில தற்பொழுது அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக உள்ளதாகவும் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் அவர் பதவி விலகலாம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமார் தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார். குறிப்பாக இப்பொழுது நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில மீண்டும் பீகார் மாநிலத்திற்கு பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராகலாம் எனவும் பாஜக தேர்ந்த முதலமைச்சர் ஆகலாம் எனவும் துணை முதலமைச்சராக நிதிஷ்குமாரின் மகன் ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்தது பீகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி அன்வர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.